அப்படியே இதுலயும் உன் ஆட்டோகிராஃப் போடு. ஓகே, இந்த வாங்கிக்கோ சார். ஜூஸ் எடுத்துக்கங்க சார். நான் உங்க 2 பேருக்கும் ஸ்பெஷலா ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன் சார். ஊருக்குள்ள இன்விசிபிள் திருடன் வந்திருக்கான். அவன் யாரு கண்ணுக்கும் தெரியாம ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள போய் விலை உயர்ந்த நகைகள்லாம் எடுத்துட்டு போலியான நகைகள் அங்க வச்சுட்டு வந்துடுறான். ஜுவல்லரி ஷாப் ஓனர்கள் ரொம்ப கவலையில இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் மன்மாணிக்கு கட்டுப்பட்டு மேல ஒரு சந்தேகம் இருக்கு. எங்கெல்லாம் திருட்டு நடக்குதோ அங்கெல்லாம் கட்டுப்பட்டோட செக்யூரிட்டி ஆளுங்க இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை காண எங்கள் சேனலை பார்த்து கொண்டே இருங்க. எல்லாம் அமைதியா இருங்க சார். நான் ஜூஸ் வச்சிருக்கேன், எடுத்து குடிச்சிருங்க சார். இல்லனா யாராவது ஆட்டையை போட்டு குடிச்சிட்டு போறாங்க சார். கட்டு பட்டுவோட 6வது அறிவு சொல்லிடுச்சு. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. இப்போ என்னமோ நடக்க போகுது. அடடா, அழகான முகத்துல இப்படி முறவாசல் செஞ்சுட்டே பட்டு. இன்னும் கொஞ்சம் விட்டு அவர் முகத்துல கோலமே போட்டுருவோம் போல இருக்கே. நான் உன்னை இனிமே சும்மா விட மாட்டல. இல்ல சார், ரொம்ப சாரி மன்மாணி சார். நான் வேணும்னே உங்க துப்பிலேயே மூஞ்சல. சத்தியமா சொல்றேன். நான் இங்க உட்கார்ந்து டிவில நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் சார். பின்னாடில இருந்து வந்த டிங் டாங்ல இந்தாங்க புடிங்க ஜூஸ். நான் ஆல்ரெடி ஆர்வமா நியூஸ் பார்த்துட்டு இருந்தேனா அதுல தெரியாதனமா இங்க எடுத்து கப்புன்னு ஆடிட்டேன் சார். இதேதான் சார் அப்போ நடந்துச்சு. செய்முறை வழக்கம் கொஞ்சம் காட்டாயி போச்சு சார். ரொம்ப சாரி சார். கொஞ்சம் இருக்கு சார். உங்க மூஞ்சில நிறைய இடம் இருக்கா, அதான் சார் படர்ந்து போச்சு இங்கு. இன்ஸ்பெக்டர் மன்மானி ஆன் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல. அந்த வடிகட்டாத டீய நான் உங்களுக்கு குடுக்கறல. உங்களை இப்போ நான் ஜெயில புடிச்சு போட போறேன். என்ன ஜெயிலுக்கா? ஆமா, நாங்க எதுக்காக அங்க வரணும்? ஏதோ அறியாத பையன் தெரியாம பண்ணிட்டான். மன்னிச்சு விட்டுட்டு ஜெயிலுக்கு கூப்பிடுறீங்க. இந்த பையன் தெரியாம பண்ணல, தெரிஞ்சுதால இத பண்ணிருக்கான். அதுவும் இங்க ஊத்தலல, துப்பி இருக்கான். நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்தா நீங்க என் மேல இங்க துப்பிட்டு தப்பிக்க வேலை பாத்தீங்க. உண்மைதானே? ஜமத் சிங், இவங்களை நீ அரெஸ்ட் பண்ணு. நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. சட்டத்தோட கால்கள் நீளமானது. நான் ஓடி வந்து உங்க 2 பேரையும் பிடிச்சிருவல. பட்டு, ரொம்ப நாளா மான்கராத்தனா என்னன்னு கேட்டுட்டு இருந்தல. இப்போ உனக்கு காட்டுறேன், என் கூட வா. இதுதான் மான்கராத்தா. ஓடியா 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 ஓடியா. 2 பேரும் ஓடாதீங்க, நில்லுங்க. சட்டத்தோட கண்கள் கூர்மையானது. நீங்க எங்க போனாலும் உங்க 2 பேரையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். சார், அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஆனா நீங்க இங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க சார். ஜமத் சிங், என்னோட அறிவை பத்தி நீ இன்னும் புரிஞ்சிக்கவே இல்ல. சட்டத்தோட அறிவு ரொம்ப கூர்மையா இருக்கும். ரொம்ப கூர்மையா இருக்கும். கட்டுப்பட்டு தான் குற்றவாளிங்கன்னு இப்போ அவங்க மேல பழி போட்டுட்டேன். அதனால அந்த 2 பேரும் தன்னை நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. என்னோட வேலைய அவங்க செஞ்சிருவாங்க. ஆனா புகழ் என்ன வந்து சேரும். நீங்க பெரிய மகான் சார். நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கிடைச்ச பெருமை. உங்களோட அறிவை பாராட்டியே ஆகணும் சார். கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும் போங்க. நாம நினைச்ச மாதிரியே தங்க நகைகளை திருடிட்டு வந்துட்டோம். எவ்வளவு தங்கம்! நம்ம இன்விசிபிள் திருடங்கிற பேரை எடுத்து ரொம்ப பிரபலமாயிட்டோம். நம்ம எப்படி திருடிக்கிட்டு இருக்கோம்னு யாருக்கும் தெரியாது. முதல்ல ஒரு நாள் நகை கடைக்கு போய் நகை வாங்குற மாதிரி அவங்களுக்கே தெரியாம நகைகளை போட்டோ எடுத்துக்கிட்டு நாம வந்துடுறோம். 2வது நாள் அதே மாதிரியான போலியான நகைகளை நாம உருவாக்குறோம். அதுக்கு அடுத்த நாள் போலி நகையை அங்க வச்சுட்டு ஒரிஜினல் நகையை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துடுறோம். அதனால நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நகை திருடு போனது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்ப யாரு வந்து திருடுனான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா என்னோட பிளான்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். பாஸ், நம்ம இந்த திருடின விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம இந்த ஊரை விட்டு வெளியே போறதுதான் நல்லது. ஜாக்கி சிங், நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. நாம உடனடியா இந்த ஊரை விட்டு காலி பண்ணி ஆகணும். இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம போலி நகையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இத மட்டும் மாத்திரலாம். அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு போய் வேற ஒரு ஊர்ல ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா வாழலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க.
நாலு பேரு நாலு பக்கமா இருந்து கவனிங்க சரியா? திருடனை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சா டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே கட்டு சார், நான் விஸ்ராம்பூர் ஜுவல்லரியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சார். இப்போதான் இங்க திருட்டு நடந்திருக்கு சார். நீங்க உடனே வந்தீங்கன்னா அந்த கொள்ளையனை புடிச்சிடலாம் சார். பட்டு, கடமை நம்மளை அழைக்கிறது. விஸ்ராம்பூர் ஜுவல்லர்ஸ்ல திருட்டு நடந்திருக்கான். பட்டுன்னு போனா படாலும் புடிச்சலாம். வா. சரி வா போலாம். கட்டு, அந்த பக்கம் வேண்டாம், இந்த பக்கம் போலாம். அதாவது டவர் பக்கமா போணும். ஆனா பட்டு, நம்ம போக வேண்டிய இடம் அந்த பக்கம் இருக்கு. ஆமா ஆமா தெரியும். ஆனா திருடங்க எங்க போயிருந்தாலும் நாம இந்த டவர் மேல ஏறி நின்னு பார்த்தோம்னா அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. அடடா, இது கூட நல்ல யோசனை தான்ப்பா. இது என் மண்டை கேட்ல பாரு. சரி போவோம். தோ போறானுங்க பாரு. ஏய் கட்டு, அதோ ஜீப்ல யாரோ ஒருத்தங்க வேகமா போயிட்டு இருக்காங்க தெரியுதா? பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது மேன், ஆபத்து அதுல தான் இருக்குது. எனக்கு நிச்சயமா தெரியும். அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா அந்த ஜீப் ரொம்ப தூரத்துல இருக்கே. நாம அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அங்க போய் ரீச் ஆயிடுவாங்க. ஆனா ஏதாவது பண்ணி அவங்கள நம்ம கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். என்ன பண்ணலாம்? ஐடியா மாட்டிச்சு. வா, நம்ம சொங்கின்னு பறந்து போவோம். என்ன கட்டு, என்ன பண்ண போற நீ? சொல்றது கேளு கட்டு, இதுல நிறைய ஆபத்து இருக்கு. வேண்டாம், யோசி. பட்டு, பச்சை புள்ள மாதிரி பதறாத. எனக்கு எதுவும் ஆகாது. பிரச்சனையை நம்ம எல்லாம் போர்வையா போத்திட்டு சுத்துறோம். இதெல்லாம் என்ன? கட்டு எங்க போனாலும் இந்த பட்டு வாங்க போவான். நல்ல ஐடியா. கட்டு பை ஏர் பே அட்டாக் பண்றான்னா இந்த பட்டு பை கிரவுண்ட் பே அட்டாக் பண்றதானே கரெக்டா இருக்கும். நாம ஜீப்லயே போவோம். ஜீப் இருக்குல்ல, அப்புறம் என்ன? கவலையப்படாத கட்டு, பட்டு கிளம்பிட்டேன். இது என்ன சத்தம்? உடனே மேல போய் என்னன்னு பாருங்க. என்னடா பண்ணிக்கிட்டே? கட்டு, உனக்கு ஒண்ணு ஆளல. வாயை திறந்து சொல்லு கட்டு. நான் நல்லதா இருக்கேன். முதல்ல வா, நம்ம ப்ரொஃபசர் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம். வா. ஒரு நிமிஷம் கட்டு, இங்க இருக்கிற எதையும் நீ தொட்டுறாத. ஓகே? எல்லா இடத்துலயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ராப் இருக்கும். ரொம்ப கவனமா தான் நம்ம உள்ள போகணும். சரியா? ஆமா பட்டு, நம்ம நேராவே நடக்கலாம். சரியா? அச்சோ, கட்டு, இந்த பட்டுவோட ஃப்ரெண்ட் கட்டுவை காணங்கோ. ஹலோ ப்ரொஃபசர், ப்ரொஃபசர். டுங்கிள் லிட்டில் ஸ்டார், என்னோட கண்டுபிடிப்பா பாருங்க சார். ஹலோ ஹலோ பட்டு, நல்லா இருக்கியா? ப்ரொஃபசர், உங்க அற்புதங்கள்லாம் பிரமாதமா தான் இருக்கு. ஆனா அதுல நாங்களே மாட்டிட்டு முழிக்கிறோம் தெரியுமா? கட்டு என் கூடவே வந்தாரு. இப்ப எங்க போனாருன்னு தெரியல. அவரை முதல்ல கண்டுபிடிக்கணும். கமான். சரி, கண்டுபிடிக்க நான் உதவி செய்யறேன். அதுக்கு முன்னால எனக்கு நீ சில பதில்களையும் சொல்லணும். அதாவது நீங்க இங்க வந்து என்னத்தை தொட்டீங்க? சார், நாங்க எதையுமே தொடல. நாங்க உள்ள வரும்போதுல இருந்தே ரொம்ப கவனமா தான் வந்துட்டு இருந்தோம். கட்டு இப்படி உள்ள கால் எடுத்து வச்சான், அவ்வளவுதான். உன்னை நான் காப்பாத்துறேன், வந்துரு. பார்த்து ரொம்ப கவனமா தான் இங்க வரணும். நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கமா வாங்க. இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்?
நீங்க இந்த இன்விசிபிள் திருடனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா, அத நானும் நியூஸ்ல பார்த்தேன். அந்த திருடன் நகைகளை மாத்திட்டு ஓடி போயிடுறான். அவன் யாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. உண்மையிலேயே அவன் ரொம்ப ஷார்ப்பான திருடனா தான் இருக்கான். அவன் ரொம்ப மோசமானவன். ஊர்ல எந்த இடத்துல திருட்டு நடந்தாலும் மன்மாடி சார் எங்களை தான் சந்தேகப்படுறாரு ப்ரொஃபசர். உண்மையான குற்றவாளி யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலன்னு வைங்க, அவரை நம்மள தூக்கி நிச்சயம் ஜெயில போட்டுருவாரு. ஆமா ஆமா, பட்டுவுக்கு ஒரு பிரமாதமான ஐடியா வந்திருக்கு. அந்த இன்விசிபிள் திருடனை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு ஒரு இன்விசிபிள் பவுடரை நாம அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா அவன் நம்ம ட்ராப்ல கண்டிப்பா மாட்டுவாங்கிறது ஏன் கணக்கு. இன்விசிபிள் ஆகுற பவுடர் என்கிட்டயோ இருக்கு. நிச்சயமா பட்டு. சூப்பர் போங்க. அப்படின்னா இந்த விஸ்ராம்பூர் முழுக்க இந்த விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இதை பத்தி கேள்விப்பட்ட உடனே அந்த இன்விசிபிள் திருடனை கண்டிப்பா அந்த பவுடரை திருடுறதுக்கு அந்த இடத்துக்கு வருவான். என்ன சொல்றீங்க? அந்த நேரம் பார்த்து அந்த திருடனை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே அமுக்கு. எப்படி அந்த இன்விசிபிள் பவுடர் திருடுறதுக்கு வருவான்ல, அப்ப அவன் பின்னாடி நகைகளோட போய் ஒரே அமுக்கு அமைக்கலாம். என்ன சொல்றேன்? அந்த திருடனால கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. விஸ்ராம்பூரோட பிரபலமான சயின்டிஸ்ட் ப்ரொஃபசர் சார் விசேஷமான ஒரு பவுடரை தயாரிச்சிருக்காரு. அதை போட்டுக்கிட்டா ஒரு மனுஷன் இன்விசிபிளா ஆயிடுவான். அதாவது இந்த பவுடரை எடுத்து கொஞ்சமா இப்படி தூவணும். இந்த பவுடரை பொதுமக்கள் முன்னாடி அறிமுகப்படுத்த போறேன்னு சொல்றாரு. ஆளையே மறைய வைக்கிற பவுடரா? நான் இன்விசிபிள் மனுஷனா தானே இருக்கேன். என் கையில மட்டும் அந்த இன்விசிபிள் பவுடர் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் யாராலையும் என்ன பிடிக்க முடியாது. யாரங்க? சாந்தி சிங், பேத்தல் சிங், நீங்க 2 பேரும் உடனடியா அந்த சயின்டிஸ்டோட வீட்டுக்கு போங்க. அங்க போய் எப்படியாவது அந்த இன்விசிபிள் பவுடரை திருடிக்கிட்டு உடனே இங்க வந்துடுங்க. எஸ் பாஸ். வரானுங்க 2 களவாணி பசுங்களும். மாட்ட போறாங்க. பாத்தியா, அந்த ப்ரொஃபசர் எல்லா இடத்துல டிராப்ஸ் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு. நம்ம உள்ள போறதே கஷ்டமா இருக்கு. நாம எப்படி திருட போறோம்? நாம இங்க இருந்து திரும்பி போறதே நல்லது. என்ன போலாமா? சொல்லு. ஆமா ஆமா, நீ சொன்னது சரிதான். நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போறதுதான் நல்லது. ப்ரொஃபசர், உங்களுடைய இந்த மொக்க டிராபிக்கே உங்களுக்கு அள்ளு கிளம்பிருச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்களை எப்படி நம்ம பிடிக்கிறது சொல்லுங்க. தைரியமா அவங்க இந்த இடத்தை விட்டு தாண்டி போனா மட்டும் தானே நகைங்களோட ஒரே அமுக அவங்களை அமுக்க முடியும். ஐயா, இப்போ நீங்க டைலாக் பேசணும், சும்மாவே இருக்கீங்க. ஓகே கட்டு, நீ சொல்றதுனால உடனடியா அதை நான் டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். இப்ப பாரு, டுடுக்டா ஆல் ட்ராப்ஸ் ஆஃப், ஆல் ட்ராப்ஸ் ஆஃப். இதுக்கப்புறம் எந்த ஆபத்தும் இல்ல. அந்த வாய்ஸ கேட்டியா? எல்லா ட்ராப்ஸும் இப்ப ஆஃப்ல தான் இருக்கா. ரொம்ப சூப்பர்ல. இப்போதான் நல்ல வாய்ப்பு. அந்த இன்விசிபிள் பவுடரை யாருக்கும் தெரியாம சூப்பரா எடுத்துட்டு போயிடலாம். வா வா வா, நம்ம வந்த வேலை சீக்கிரமா முடிய போகுது. அது எங்க இருக்கு? அங்க. அடங்கப்பா, சரியான பழுத்த பழங்களா இருக்கும் போல இருக்கே. கண்ணு முன்னாடி இன்விசிபிள் பவுடர் இருக்கு, எடுக்காம அப்படியே நின்னுட்டு இருக்கானுங்க பாரு அந்த மங்குனிங்க. இதுங்க பேரு வேற கேங்ஸ்டர். யோசி பட்டு யோசி, ஐடியா. ப்ரொஃபசர், இவங்க நம்மளுடைய இன்விசிபிள் பவுடர் திருட வந்திருக்காங்க. அட சாந்தி சிங், அந்த இன்விசிபிள் பவுடர் இவன் கையில இருக்கு பாரு. வா, இவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆவறது தான் நல்லது. இருங்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்கப்பா. கொஞ்சம் இருங்க. என்ன, இந்த பவுடர் தானே வேணும் உங்களுக்கு? இன்விசிபிள் பவுடர் தானே உங்களுடைய நோக்கம்? இதாங்க, புடிங்க, எடுத்துட்டு போங்க. என்ன ஒண்ணும் பண்ணாதீங்கப்பா. பரவாயில்ல பட்டு, கொடுத்த காசுக்கு மேல நல்லாவே கூற நீ. ப்ரொஃபசர் அந்த பாக்ஸ்ல ட்ராக்கிங் டிவைஸ் வச்சிருக்காருல, அதை வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். தேங்க் யூ ப்ரொஃபசர். பட்டு வாடா. பாஸ், நீங்க சொன்ன அந்த இன்விசிபிள் பவுடரை நாங்க கொண்டு வந்துட்டோம். எங்க உயிரை பணைய வச்சு நாங்க இத கொண்டு வந்திருக்கோம் பாஸ். அடடா சூப்பர். நான் சொன்ன பேச்சை கேட்டு அப்படியே போய் அந்த பவுடரை எடுத்துட்டு வந்துட்டீங்க. இந்த பவுடர் நம்ம கையில இருக்கிறதால இனிமேல் நம்ம போலியான நகை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பவுடரை போட்டுக்கிட்டு நம்ம இன்விசிபிளா மாறி எல்லா நகையும் திருடிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பே இல்ல மிஸ்டர் ஊச்சுக்குடுமி. மிஸ்டர் சொனார் சிங், நீங்களும் சரி, அந்த மொட்டையனும் கட்டையனும் சரி, எங்க கிட்ட இருந்து இனிமே தப்பிக்க முடியாது. எங்க கிட்ட இருந்து மட்டும் இல்ல, மிஸ்டர் மன்மானி சார் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஐயா ஆன் தி வேல இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் ஜெயிலு கன்ஃபார்ம். சோ அழாம சமத்து புள்ளையா வாங்க. நீங்க 2 பேரும் யாரு? நல்லா ஞாபகம் வந்துருச்சு. ஏற்கனவே நீதான ஒரு முறை எங்க பிளான நாசம் பண்ண பார்த்த. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க மட்டும் நான் சொல்றபடி கேட்டு என் கூட சேர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா நம்ம திருடுறதுல ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். டீலா? பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, நாங்க தான் உங்களை பிடிக்க வந்தோம். நாங்க தான் கட்டுப்பட்டோம். தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆளுங்களுக்கும் என்னைக்கும் நாங்க துணை போக மாட்டோம். ஓகே,
உன்னோட விருப்பம் அதுவா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்றேன்னு பாரு. என்னடா மண்டை இது? சுத்தில மண்டையில வச்சு தச்சிட்டானுங்களா என்ன? ஒண்ணுதான் கேக்குறேன். என்ன இன்விசிபிள் பவுடர் வேணுமா? பட்டு பறந்து வருது பார். பட்டு முடி. சூப்பர். கரெக்ட்டா கேட்ச் பண்ணிட்டேன் கட்டு. ஓ நோ. ஊட்டமா நம்ம பக்கம் தான் வரானுங்களா? ஓடு பட்டு ஓடு. நைஸ் ஸ்டாப். இந்தா. தரங்க வா. டாடி நான் இப்போ மறைஞ்சு போயிட்டேன். அப்படியே ஊரு ஃபுல்லா நீயே சொல்லிக்க வேண்டியதா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய நீங்க ஏமாத்திருப்பீங்க. உண்மையான பவுடர் வைக்கிறதுக்கு பதிலா போலியான பவுடர் வைக்கிறீங்களா? இது நிச்சயமா கிடையாது. நான் இன்விசிபிள் பவுடரை தான் உருவாக்கி வச்சிருந்தேன். நான் எப்பயுமே போலியை நம்புறது இல்ல. என்னோட கண்டுபிடிப்பு எப்பவும் என்ன ஏமாத்தாது. டூக்கில் டூக்கில் லிட்டில் ஸ்டார், என்னோட கண்டுபிடிப்பை பாருங்க சார். அந்த சுனார் சிங் இந்த அற்புதமான பவுடர்ல மாயமா மறைஞ்சு போயிட்டான். வாங்கிக்க. இப்படி இப்போ பாரு. எங்க இருக்க நீ? பாரு இதெல்லாம் போகாட்டும். முடிஞ்ச நேர்ல வா. ஏய் ஏய் எங்க நிக்கல? ஏய் அம்மா ஏய் சுனா சிங், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பட்டுவோட ஃப்ரெண்ட் மேலே கை வைப்ப நீ? தோ வர. ஐயா அம்மா ஐயா. என்னது என்ன யார் அடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதால அடிவாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா. என்ன ஏப்பா வருது? உனக்கு இப்படி ஆயிப்போச்சு. இனி யாராலையும் என்ன பிடிக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப போங்காட்டம் சொல்லிட்டேன். தைரியம் இருந்தா எங்க முன்னாடி வந்து நீ அடி பாப்போம். எங்க பாஸோட தைரியத்தை பாருங்க, எவ்வளவு தெளிவா வந்து நிக்கிறாரு. பாஸ் இப்ப ஃபைட் பண்ணி காட்டுங்க. இங்கதான் இருக்கியா நீ? இப்ப சந்தோஷமா அவங்க கிட்ட அடி வாங்க கூடாதுன்னா அவங்க பின்னால இருந்து மறைஞ்சு அடிச்சேன். அந்த பவுடர் போலியானது தெரியாதா? இந்த ப்ரொஃபசர் அந்த பவுடர்ல என்ன கலந்திருக்கான்னு தெரியல. இவ்வளவு சீக்கிரம் அந்த பவுடர் செயல் இழந்துடுச்சு. நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தல தம்பி, இந்த பவுடரோட தன்மை கொஞ்ச நேரம் மட்டும் தான் இருக்கும். என்ன வேடிக்கை பாக்குறீங்க? உடனே அந்த பவுடர் டப்பா எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வந்து என் மேல போடுங்க சீக்கிரம். எங்க காணோம்? எல்லா இடத்துலயும் தேடுங்க. கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் மறைஞ்சிட்டானுங்களா? நமக்கு இப்ப கும்பிடுதான் போயமா. அப்படிதான். நிறுத்துங்க, அடிக்காதீங்க. வலிக்குது, அடிக்காதீங்க. யாரு நான் என்ன அடிக்கிறது? எஸ், யார்கிட்ட? எல்லாரும் முன்னாடி வந்துட்டீங்களா? எப்படி? சூப்பர் அப்பு. கட்டு, பட்டுவோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ தான் பாத்துக்கணும்பா. நன்றி நண்பா. இந்த கட்டு பட்டு ஒண்ணு சேர்ந்துட்டா யாராலையும் தடுக்க முடியாதுன்னு இவங்களுக்கு காட்டுவோம். வா.
உங்களுக்கு இந்த இடம் வசதியா இருக்காது. ஜெயில போயிட்டு நல்லா படுத்து தூங்குங்க, ரொம்ப வசதியா இருக்கும். மன்மானி சார், இந்த மொட்டையன் கட்டையன் வெந்தவன் வேகாதவன் எல்லாரையும் மூட்டை கட்டி கொண்டு போய் ஜெயில கடாசுங்க போங்க. இவங்க தான் நீங்க தேடி வந்தவங்க. எல சமத் சிங், உடனே டீ எடுத்துட்டு வாழ. குற்றவாளிகளை நான் கைது செய்யணும். யாராவது தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணீங்க, நான் ஓடி வந்து பிடிச்சிருவல. ஆமா, இதோ வந்துட்டேன் சார், இந்தாங்க.